யமனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். தேடி தேடி வருவான். ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம தக் லைஃப் மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது படம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தொடக்கத்துலேயே வந்து பயங்கர ஆக்ஷன் சீனோட ஆரம்பிக்குது. பார்த்திங்கன்னா கமல்ஹாசனோட இன்ட்ரடக்ஷன் வெரி கிராண்டியராக இருக்குது, மாஸாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் கேரக்டர் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம நாசர் சார், ஜோஜி ஜார்ஜ் எல்லாருமே வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்டிஆர் இன்ட்ரடக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவும் வந்து ரொம்ப மாசாக காமிச்சிருக்காங்க. ஸோ எல்லாவோட இன்ட்ரடக்ஷன் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் வர ஒவ்வொரு கேரக்டரும் அவங்க ப்ரொமோஷனில் சொன்ன மாதிரி ஈவன் சின்ன சின்ன கேரக்டர் கூட நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரோட கேரக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஜெயந்த், அப்புறம் வையாபுரி, இவங்க எல்லாத்தோட கேரக்டரும் பார்த்திங்கன்னா ஈவன் சம் நார்த் இந்தியன் ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. எல்லாத்தோட கேரக்டரும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக எல்லாம் சொல்ல போனோம்னா நம்ம அபிராமி கேரக்டர், ஜோஜி ஜார் கேரக்டர், நாசர் சார் கேரக்டர் எல்லாமே வந்து சூப்பராக எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படி அள்ளி கொடுத்துருக்காங்க. அப்புறம் மியூசிக் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ஒண்டர்ஃபுல். அதுவும் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்குது. சில இடத்துல கொஞ்சம் ஓல்டு டைப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் த்ரூ அவுட் மூவியாக பார்க்கும்போது பெட்டராக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா படத்தில் ஒவ்வொரு கேரக்டருக்கு வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. பேசிக்காக ஒரு லைனில் கதையை சொல்லணும் அப்படின்னா கமல்ஹாசன் அவர்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவரை எப்படி தீர்த்து கட்டலான்னு பார்க்குறாங்க. இது பேசிக்லி ஒரு கேங்ஸ்டர் கதை தான். அவர் கமல் சார் தான் வந்து ஹெட்டாக இருக்கார். அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள எப்படி அவங்கள தீர்த்துட்டு அவங்க ஃப்ரண்ட்டில் வரலான்னு பார்க்குறாங்க. ஸோ இதுதான் பேசிக்லி கதை. அதில் இவர் எப்படி ஓவர் பண்ணி வராரு அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டோரி. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய லொக்கேஷன்ஸில் போய் எடுத்திருக்காங்க. ஈவன் நேபாள் நிறையா லொக்கேஷனில் போய் எடுத்திருக்காங்க. டெல்லி த்ரூ அவுட் மூவி எல்லாமே வந்து டெல்லி சுற்றி தான் இருக்குது. பழைய மூவி நாயகன் பார்த்திங்கன்னா அது வந்து பாம்பேவாக இருக்கும். இது வந்து டெல்லி சுற்றி தான் வந்து ஸ்டோரிஸ் கம்ப்ளீட்டாக எடுத்திருக்காங்க. இடையில நேபாள் போயிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி தான் போகுது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்த இன்டர்வல் சீன் பார்த்திங்கன்னா நேபாள் எடுத்திருக்காங்க. பட் அது ஆக்சுவலி என்னென்னா நமக்கு அந்தளவுக்கு ஒட்டல. ஏன்னா வந்து கொஞ்சம் ரியாலிட்டி தெரியல. அது கொஞ்சம் ஒரு வேறு மாதிரி இருக்குது. ரியாலிட்டியாக நமக்கு யோசிக்க முடியல. அது இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைட் சீன்ஸ் எல்லாமே எல்லாம் பர்ஃபெக்ட் சூப்பராக இருக்குது. இப்போ படம் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் ஒரு 2.5 hours இருக்கிற மூவி இன்னொரு 10 or 15 minutes கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் ஸ்டில் ஓகே. கம்பேரிங் டு நாயகன் பண்ணும்போது அந்தளவுக்கு இருக்குமான்னு சொல்ல முடியல. ஏன்னா அது வந்து டோட்டலி வேறு வே ஆஃப் மேக்கிங். இது வந்து கம்ப்ளீட் கமர்ஷியல் மேக்கிங். மீன்ஸ் ஃபைட்டு இந்த மாதிரி கம்ப்ளீட் ஃபைட் அது மாதிரி போயிட்டுருக்கும். அதில் வந்து ஃபைட் சீன்ஸ் இல்லை, எமோஷன்ஸ், அந்த டயலாக்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நாயகனில். பட் இது கம்பேர் பண்ண இதில் வந்து மொத்தமாக வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு வந்து மணிரத்னம் எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் கமர்ஷியலாக போயிட்டுருக்கு. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா எஸ்டிஆர் ஃபேன்ஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும் படம். ஏன்னா நல்ல மாஸ் காமிக்கிற மூவியாக இருக்குது. அப்புறம் த்ரிஷா கேரக்டர்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு டான்ஸர் கேரக்டர் மாதிரி வர்றாங்க. அதில் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஷேடெல்லாம் கிடையாது. பட் ஸ்டில் 2 பேருக்கும் அங்கங்கே பேராக இருக்கிற மாதிரி இருக்காங்க. பட் பியூர்லி ஃபார் கமல்ஹாசன் அவங்களுக்கு தான் பேரன்னு சொல்லணும். இப்போ கமல்ஹாசன் சாரோட இன்ட்ரடக்ஷன் சீன் பார்த்திங்கன்னா அதில் வந்து டிஏஜிங் பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட்டாக டிஏஜிங் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம நாயகன் கமல் சாரை பார்க்குற மாதிரியே இருக்கும். பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு அந்த என்ன ட்ரைலர்லேயும் இருக்குது, மேக்கிங் வீடியோலையும் வந்து அந்த ஒரு ஃபியூ செகண்ட் சீன் காமிச்சிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட். அப்புறம் கிளைமேக்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டட். அது பயங்கரமாகவே அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. மேபி எஸ்டிஆர் ஃபேன்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்களா இருக்கும். பட் ஓகே. அப்புறம் சாங்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கு. த லாஸ்ட் அந்த விண்வெளி நாயகா மட்டும் கடைசியாக கொஞ்சம் மாண்டேஜாக போடுவாங்கன்னு பார்த்தா ஒரு ஃபியூ லைன்ஸ் அவ்வளோதோட படம் முடிஞ்சுது. பட் அது மட்டும் கொஞ்சம்
ஃபுல்லாக போட்டிருக்கலாம். அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக சினிமாட்டோகிராஃபி பார்த்தோம்னா அதுவும் பர்ஃபெக்ட், எக்ஸலண்ட்டாக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி நல்ல பிக்சரைசேஷன், அப்புறம் எல்லாமே சூப்பராக இருக்குது. என்னென்னா இவங்கெல்லாம் கமலா இறக்க பார்க்குறாங்க, அவர் எப்படி வந்து பழி வாங்குறாரு, இதுதான் வந்து கதை. இது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கலாம். ஃபார் ஷூர் ஒரு 10 மினிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணோம்னா இன்னும் பெட்டராக இருக்கும். மற்றபடி இப்போ படம் நல்லாயிருக்கு, எல்லோரும் பார்க்கலாம். கிட்ஸுக்கு உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த கமர்ஷியல் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு இந்த டோட்டலி கமர்ஷியல் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல படமாகவே இருக்கும். பட் நாயகன் கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. பட் நாயகன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட், இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட். தேங்க்யூ, பாய்.